மனநிலையெல்லாம் நல்லா இருக்கா? மனநிலையும் உறுதியாக இருக்குது, உடல் நிலையும் உறுதியாக இருக்குது. பிரதமர் என் உடம்புல ஓடுறது ரத்தம் இல்லை, செந்தூர் குங்குமம் அப்படின்னு சொல்லி சொன்னார். அதை கேட்டோன்னே உங்களுக்கு என்ன தோணுச்சு? ட்ரம்ப்பை கேட்டு முடிவெடுக்கிற நிலையில தான் இந்தியா இருக்கா? ஏறத்தாழ இப்போ உங்களுக்கும் எனக்கும் ஒரு பிரச்சனை இருக்குன்னா, ஒன்று இதில் நாங்கள் சமாதானம் ஆகிட்டோம், இப்போதைக்கு நாங்கள் இந்த பிரச்சனையை ஸ்டாப் பண்ணுறோம்னு ஒன்று நீங்கள் சொல்லணும், இல்லை நான் சொல்லணும். அவர் யார் சொல்கிறதுக்கு? அதான் நாங்கள் கேட்குறோம். இந்தியா கூட்டணியோடைய வலிமையை சந்தேகிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகம்னு வார்த்தையை நான் பயன்படுத்துகிறேன். சரி, அது என்ன சொன்னீங்க கரெக்டாக? ஏன் இப்படி அது போச்சு வெளியில்? அதிமுகவும் பாஜகவும் இப்போ ஒன்றா சேர்ந்தது அப்படிங்கிறது இங்கே திமுகவுக்கு ஒரு பெரிய சவாலாக தான் இருக்குமா? ஒரு விதத்தில் சவால், ஒரு விதத்தில் நன்மை. என்ன சவால், என்ன நன்மை? எடப்பாடி பழனிசாமியோட தலைமையில தான் தமிழ்நாட்டில் கூட்டணின்னு அமித்ஷா சொல்லிட்டு போயிட்டாரு அப்படின்னு இன்னைக்கு சொல்றாங்க. கடந்த முறை அமித்ஷா வந்தப்போ மோடி வந்த சமயங்கள்லாம் ரெண்டு பேரையும் கையை பிடிச்சி சேர்த்து வச்ச மாதிரி இந்த தடவை சேர்த்து கத்தி வச்சுட்டாங்கன்னா முடியாது. அது எப்படி முடியும்? அங்கே நினைச்சா நடக்காதா சார்? அங்கே நினைச்சா ஒரு கட்டாய திருமணம் பண்ணலாம். இது அப்போ லவ் மேரேஜ் கிடையாது. கண்டிப்பாக கிடையாது. வணக்கம் சார். வணக்கம். ரொம்ப நாட்களுக்கு பிறகு சந்திக்கிறோம். எப்படி இருக்கீங்க? உடல்நிலையெல்லாம் நல்லா இருக்கா? உடல்நிலைக்கு என்ன, மனநிலை? மனநிலைக்கு என்ன, மனநிலையும் இல்லை நாட்டில் மனநிலையும் உறுதியாக இருக்குது, உடல் நிலையும் உறுதியாக இருக்குது. நாட்டில் நிறைய பிரச்சனைகள் தொடர்ந்து போயிட்டு இருக்குது. கடந்த 15 நாளாக இந்தியா பாகிஸ்தான் விவகாரம் அப்படின்னு சொல்லிட்டு பெருசாக போயிட்டுருக்கு. தொடர்ந்து அது குறித்து நிறைய கேள்விகள் எழுப்பிக்கிட்டே இருந்தீங்க. ஏதாவது பதில் கிடைச்சதா? நான் தொடர்ந்து கேள்விகளை எழுப்பலை. ஒரு கட்டுரையில் 7 கேள்விகளை எழுப்பினேன். இந்த சின்ன சின்ன கேள்விகளையெல்லாம் நான் எழுப்பலை. அதுக்கு ஒன்றும் பதில் கிடைக்கலையே. பதில் எதிர்பார்த்து நான் எழுதலை. ஆனால் மக்கள் மத்தியில் இந்த கேள்விகள் எழுகின்றன என்று அரசை உணர்த்துவதற்கு, எச்சரிப்பதற்காகத்தான் அந்த கேள்விகளை கேட்டேன். பிரதமர் ஒரு பேச்சில் குறிப்பிட்டார், என் உடம்புல ஓடுறது ரத்தம் இல்லை, செந்தூர் குங்குமம் அப்படின்னு சொல்லி சொன்னார். எப்படி அதை நீங்கள் அதை கேட்டோன்னே உங்களுக்கு என்ன தோணுச்சு? நான் கேட்கல, படித்தேன். கேட்டிருந்தாலும் ஒரு ஹிந்தியில பேசியிருப்பார். அது மொழிபெயர்ப்பு வந்த பிறகு தான் படிக்க முடியும். அதெல்லாம் யாரோ எழுதி கொடுத்துருக்காங்க, திரைப்பட வசனம் போலத்தான் எனக்கு படுது. ஒரு விளம்பரத்துக்காக இதை பயன்படுத்திக்கிட்டாங்களா இந்த பிரச்சனையை? பாரதிய ஜனதா கட்சி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பது என்பது ஒன்று. அந்த பிரச்சனையை, அந்த தீர்வை எப்படி கட்சியினுடைய விளம்பரத்துக்கு, பிரதமருடைய விளம்பரத்துக்கு பயன்படுத்தலாம் என்பதும் அவங்களுடைய அணுகுமுறை. அது எல்லாருக்கும் தெரியுமே. இப்போ பல இடங்களில் அந்த இராணுவ உடையில் அவர் நிற்கிற மாதிரியான போஸ்டர்கள், கட் அவுட்டுகள்லாம் வட மாநிலங்களையும் பார்க்குறோம், இங்கேயும் கூட பார்க்குறோம். அது ரொம்ப தவறு. உதாரணத்துக்கு இந்திரா காந்தி வங்கதேசத்துக்கு விடுதலை பெற்று தந்தாங்க. இந்திரா காந்தி இராணுவ உடையிலையா நின்னாங்க? ஏன் இந்திரா காந்திக்கு போறீங்க? வாஜ்பாய் எடுத்துக்கங்க. கார்கில் போரில் இந்தியாவுக்கு அழுத்தமான நிறைவான வெற்றி. வாஜ்பாய் இராணுவ உடையிலாக இருந்தார். இதெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி, பிரதமர் மோடி அவர்களுடைய விளம்பர அணுகுமுறை. அதனாலெல்லாம் மக்களை கவர்ந்திட முடியும்னு எனக்கு தோணலை. ஒருவேளை அந்த கட்சிக்காரர்கள் பெருமைப்படலாம். ட்ரம்ப்பை கேட்டு முடிவெடுக்கிற நிலையில தான் இந்தியா இருக்கா? ஏறத்தாழ அண்மையில் நடந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் அந்த சந்தேகத்தை தான் உருவாக்குது. ஏன் சார் அப்படியான ஒரு அழுத்தம்? அது அப்படியான அழுத்தம்னா அவர்
இரு நாடுகளுக்கிடையே வர்த்தகம்ங்கிற ஒரு பெரிய ஆயுதத்தை கையில் வச்சிருக்கார். இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இருக்கிற வர்த்தகம் இருக்க, இந்தியா அதிகமாக ஏற்றுமதி செய்கிறது. அமெரிக்காவிலிருந்து இந்தியா குறைத்து இறக்குமதி செய்கிறது. அதனால் அந்த இறக்குமதிக்கும் ஏற்றுமதிக்கும் இடையில் இருக்கிற வெளியிடை இருக்க, அந்த இடைவெளி இருக்க, அது திரு ட்ரம்ப் அவர்களை உறுத்துகிறது. இந்தியாவை பற்றி மட்டுமல்ல, எல்லா நாடுகளுக்கும் உறுத்துகிறது. எல்லா நாடுகளில் இருக்கிற கூட வர்த்தக இடைவெளி, ட்ரேட் டெபிசிட்னு சொல்கிறோம், அது அவரை உறுத்துகிறது. அது அவருக்கு பலமான ஆயுதம். அதில் ஒன்றும் குறைச்சி மதிப்பிட முடியாது. அமெரிக்கா இந்தியாவிலிருந்து பொருள்களை இறக்குமதி ஏறத்தாழ தடை செய்துட்டால் இந்தியா ரொம்ப பாதிக்கப்படும். அந்த கடுமையான ஆயுதத்தை, வலிமையான ஆயுதத்தை அவர் எடுத்ததால் தான் அதை எப்படி அணுகுவது, எப்படி பேச்சுவார்த்தை மூலமாக தீர்ப்பது என்று தெரியாமல் அரசு தவித்து கொண்டிருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். இல்லை, நம்ம சாதாரணமாக நம்ம கிராமத்தில் இருக்கிற எல்லாருக்கும் இருக்கக்கூடிய சந்தேகம், ஒருவேளை நீங்கள் சொல்கிறதுபடி இந்த பொருளாதாரம் பாதிக்குது, அவங்க சொல்கிறத நம்ம கேட்கல, நம்ம பொருளாதாரம் பாதிக்குதுன்னா எந்த அளவுக்கு அது வீழ்ச்சிக்கு கொண்டு போய்விடும்? எந்த அளவுக்கு அது வீழ்ச்சி ஏற்படுத்துங்கிறது அவருடைய இறுதி முடிவை பொறுத்து தான். இன்னைக்கு இருக்கிற வரிச்சுமை, சுங்க வரிச்சுமையை அவர் தொடர்ந்து அமுல்படுத்தினா பெரிய பாதகம் ஏற்படும். இல்லை, பெரிய பாதகம்னா சார் நம்ம டோட்டலாக இந்தியாவுடைய பொருளாதாரமே கொலாப்ஸ் ஆகுன்றீங்களா? கொலாப்ஸ் ஆகிறாது. இந்தியா பெரிய நாடு, இந்தியாவுடைய பொருளாதாரமே வீழ்ச்சி அடையாது. ஆனால் கணிசமான பின்னடைவு ஏற்படும். ஏற்றுமதி குறைஞ்சிருச்சுன்னா அந்நிய செலாவணி வரத்து குறையும், வேலைவாய்ப்பு. ஏற்றுமதி என்பது இந்திய பொருளாதாரம், எந்த பொருளாதாரமாக இருந்தாலும் 4 இன்ஜின்கள் தான். அதில் ஒன்று ஏற்றுமதி. அந்த ஏற்றுமதி குலைஞ்சிருச்சுன்னா ஒரு இன்ஜின் நின்று போன மாதிரி தானே. அதை நம்பி இருக்கிற லட்சக்கணக்கான பங்காளிகள், உழைப்பாளர்கள், தொழிலாளர்கள், அலுவலர்கள், ஏற்றுமதியாளர்கள் எல்லாரும் பாதிக்கப்படுவாங்க. இல்லை, இப்போ இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் தொடங்கின அந்த சமயத்தில் காங்கிரஸ் அதுக்கு ஆதரவு தெரிவித்தது, வரவேற்பு தெரிவித்தது எல்லாம் உண்மை. ஆனால் இந்த சந்தர்ப்பம் இன்றைக்கும் ஆப்ரேஷன் சிந்தூர் அந்த எதிர் தாக்குதலை ஆதரிக்கிறோம். அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை, அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை. அந்த ஆப்ரேஷன் சிந்தூர் நோக்கத்தை நாங்கள் ஆதரிக்கிறோம். மீண்டும் பயங்கரவாத நிகழ்ச்சி நடந்தால் மீண்டும் எதிர்த்தாக்குதல் என்பதை ஆதரிக்கிறோம். அப்போ எங்கே விமர்சனம்ங்கிறது அப்போ எங்கே வருது? விமர்சனம் எங்கே வருதுன்னா அதனுடைய பின் விளைவுகள். உதாரணத்துக்கு எதிர்த்தாக்குதலை இதுவரைக்கும் எந்த நாடும் நம்மை பாராட்டலை, எந்த நாடுடைய ஆதரவும் கிடையாது. கண்டிக்கலை ஒழிய, ஆனால் ஆதரவும் தெரிவிக்கல. பாகிஸ்தானை இந்தியா தாக்கியது சரி என்று எந்த நாடும் சொல்லலை. இப்போ நாடாளுமன்ற உறுப்பினர்கள், தூதுக்குழுக்கள் சென்றிருக்கின்றன. நானும் 3 நாளாக பத்திரிகைகளையெல்லாம் உன்னிப்பாக பார்க்குறேன். எந்த நாடும் நாடாளுமன்ற தூதுக்குழுவில் பயங்கரவாதத்தை கண்டிச்சிருக்காங்களே ஒழிய எதிர்த்தாக்குதல் நடத்தியது சரி, உங்களை ஆதரிக்கிறோம்னு சொல்லலை. ஏன்? அதை பிரதமர் தானே விளக்கணும். இப்போ உதாரணத்துக்கு இந்திரா காந்தி வங்கதேச போரில் ஈடுபட்ட போது பல நாடுகள் ஆதரித்தன. அமெரிக்கா பின்னாட்களில் ஆதரித்தது, ஆனால் பல நாடுகள் ஆதரித்தன. கார்கில் போரில் அமெரிக்கா தான் முதலாக ஆதரித்தது, முதல் வரிசையில் இருந்து ஆதரித்தது. ஏன் இந்த போரில் எதிர்த்தாக்குதலை இந்தியா நியாயமாக நடத்தி இருக்கிறது, ஆனால் எந்த நாடும் ஆதரவு தெரிவிக்கலையே? ஒன்று. ரெண்டாவது, நான் தொலைக்காட்சியை பார்த்துக்கிட்டு இருக்கேன். 3 மணி 3:30 மணிக்கெல்லாம் போர் நடக்குதுன்னு தான் செய்திகள் வந்துக்கிட்டு இருக்கேன். திடீரென்று 5 மணிக்கு ஒரு
பிரேக்கிங் நியூஸ் வருது. ஜனாதிபதி ட்ரம்ப் அவர்கள் இந்தியாவும் பாகிஸ்தானும் போர் நிறுத்த உடன்பாடு 3:30 மணியிலிருந்து போர் நின்றது என்று அமெரிக்க ஜனாதிபதி அறிவிக்கிறார். 5:25 அவர் அறிவிக்கும் போது 5:30க்கு இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் பத்திரிகையாளர்களை சந்திப்பதாக முதல்ல குறிப்பு வந்துச்சு. அதை 6 மணிக்கு தள்ளி வச்சாங்க. 6 மணிக்கு வந்து ஜனாதிபதி ட்ரம்ப் சொன்னது சரின்னு தானே வெளியுறவு செயலாளர் அறிவிக்கிறாரு. ஆக 5:25க்கு யார் ஜனாதிபதி ட்ரம்ப்புக்கு சொன்னால் 2 நாட்டு படைத்தளபதிகளும் தொலைபேசியில் பேசினாங்க. போர் நிறுத்தம் உடன்பாடு ஏற்பட்டது. 3:30 மணிக்கு போர் நின்றது. 3:30 மணிக்கு போர் நின்றது என்று இந்திய அரசு அறிவிக்கலையே. அது எப்படி? அதெல்லாம் விளக்கணுமா இல்லையா? இல்லை, அதுதான் சார். இப்போ உங்களுக்கும் எனக்கும் ஒரு பிரச்சனை இருக்குன்னா, ஒன்று இதில் நாங்கள் சமாதானம் ஆகிட்டோம், இப்போதைக்கு நாங்கள் இந்த பிரச்சனையை ஸ்டாப் பண்ணுறோம்னு ஒன்று நீங்கள் சொல்லணும், இல்லை நான் சொல்லணும். அவர் யார் சொல்கிறதுக்கு? அதான் நாங்கள் கேட்குறோம். அதைத்தானே நாங்கள் கேட்குறோம். அந்த கேள்வியே தப்புன்னா எந்த கேள்வியும் கேட்கக்கூடாதா? ஜனாதிபதி ட்ரம்ப் எப்படி அறிவிச்சாருங்கிறது எல்லா மக்களுடைய மனதிலையும் எழுகின்ற கேள்வி. அந்த கேள்விக்கு ஏன் பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க? அன்னைக்கு சொல்லலை, மறுநாள் சொல்லணும் இல்லை? இந்த மௌனத்தோட பின்னணியில் என்ன இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? மௌனத்தினுடைய பின்னணியில் பலவீனம் இருக்கு, கவலை இருக்கு, எல்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன். கார்கில் போரையும் பார்த்தவர் நீங்கள், இப்போ இந்த ஆப்ரேஷன் சிந்தூரையும் பார்க்குறீங்க. என்ன ரெண்டுக்கும் என்ன ஒற்றுமை வேற்றுமை இருக்கிறதா நினைக்கிறீங்க? ஒற்றுமை நிறைய இருக்கு. ஒற்றுமை என்பது இந்திய இராணுவம் வலிமையாக இருக்கிறது என்பது ஒற்றுமை. இந்திய இராணுவத்துக்கு புதிய தளவாடங்கள், புதிய விமானங்கள், புதிய ஏவுகணைகள் எல்லாம் வாங்கியிருக்காங்க. இந்திய இராணுவம் அன்று இருந்ததை விட இன்று பலமாக இருக்கிறது. 1971 இருந்ததை விட பல மடங்கு பலமாக இருக்கிறது. கார்கில் போர் நடந்த காலத்தில் விட பல மடங்கு பலமாக இருக்கிறது. நாளுக்கு நாள் பலமடைந்து வருகிறது என்பதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. எல்லா அரசுகளுக்கும் பங்களிப்பு இருக்கு. மன்மோகன் சிங் அரசு 10 ஆண்டுகள் இந்திய இராணுவத்தை வலுப்படுத்தியது. அதை போல நரேந்திர மோடி அவர்களும் 10 ஆண்டுகளில் இந்திய இராணுவத்தை வலுப்படுத்தி இருக்கிறார். அதான் ஒற்றுமை. வேற்றுமை என்னன்னா, கார்கில் போர் முடிவு அறிவித்தது இந்திய அரசு. இந்தியா பாகிஸ்தான் காஷ்மீர் இந்த 4 நாள் போர் முடிவடைந்தது என்பது அறிவித்தது அமெரிக்க ஜனாதிபதி. அது வித்தியாசம் மட்டுமல்ல, விபரீதமும் கூட. அமைதிப்படைன்னு ஒரு படம், அந்த படத்தில் ஒரு டைலாக் ஒன்று வரும், மணிவண்ணன் தான் சொல்லுவார்னு நினைக்கிறேன். அதாவது ஒரு கலவரம் நடக்குது, அதை மறக்கடிக்கணும்னா வேற ஒரு பிரச்சனையை கிளப்பி விடுன்னு சொல்லிட்டு, இங்கே ஏதோ ஒரு விஷயத்தை மறைக்கிறதுக்காக, மூடி மறைக்கிறதுக்காக, டைவர்ட் பண்ணுறதுக்காக பண்ணப்பட்ட விஷயமா இதெல்லாம்? இல்லை, போர் உருவாக்கப்பட்ட பிரச்சனை அல்ல. பயங்கரவாத தாக்குதல் நடந்தது உண்மை. 26 இந்தியர்கள் பலியானது உண்மை. அதெல்லாம் உண்மை. எதிர்த்தாக்குதல் நடத்தியது உண்மை. அதெல்லாம் உருவாக்கப்பட்டதா? அதுக்கு பிறகு நடந்த விஷயங்கள்லாம், அதுக்கு பின்னாடி போர் ஏன் நின்றது, எந்த சூழ்நிலையில் நின்றது, அதுதான் மர்மமாக இருக்கு. இந்த மர்மத்துக்கு எப்போ தான் அப்போ விடை கிடைக்கும்? இவங்க ஆட்சியில் இருக்கிற வரைக்கும் இந்த விடுகதைக்கு பதிலே கிடைக்காது. ஒவ்வொரு முறையும் இப்படி தான் நீங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. ஒவ்வொரு முறையும் அப்படி தானே நடந்திருக்கு. ஏதாவது மாறும் அப்படின்னு பார்த்தா திரும்ப அவங்களே தான் வந்து உட்காடுறாங்க. அது 2 தடவை ஜெயிச்சாங்கிறதுக்காக திரும்ப திரும்ப அவங்க தான் உட்காருவாங்கன்னு சொல்ல முடியாது. எந்த இடத்துல சார்? இல்லை, இப்போ நம்ம இதை போரை பற்றி பேசிட்டு இருக்கிற நேரத்தில் அடுத்து இப்போ சாதாரணமாக வரக்கூடிய கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்குது காங்கிரஸ். எப்போ அதுக்கு அந்த அதிகாரத்துக்கு வந்து உட்கார்றதுக்கான அந்த வேலைகள் என்ன தொடங்கவே இல்லை. பேசலையே. இப்போ நம்ம காங்கிரஸ் கட்சியுடைய கூட்டணி எப்போ அதிகாரத்துக்கு வரும் அதை பற்றி பேசலையே.
இல்ல அதிகாரத்துக்கு வந்தா தானே இதுக்கெல்லாம் விடை கிடைக்குமோ அப்படிங்கிற ஒரு இது இருக்கு. அதிகாரத்துக்கு வந்தால் விடை கிடைக்கும். உதாரணத்துக்கு கோவிட் 5 லட்சத்துக்கு குறைவான நபர்கள் உயிரிழந்தார்கள்னு சொன்னாங்க. அன்னைக்கே நான் எழுதினேன், சொன்னேன், பல நண்பர்கள் எழுதினாங்க. காங்கிரஸ் கட்சி கேட்டது. 5 லட்சம்ங்கிறது தவறான செய்தி மட்டுமல்ல, பொய். இந்தியாவில் 6,20,000 கிராமங்கள் இருக்கு. நகர்ப்புறங்களை விடுங்க, கிராமங்கள் மட்டுமே 6,20,000 இருக்கு. ஒரு கிராமத்தில் ஒருவர் கொரோனால இறந்திருந்தா கூட 6,20,000. அது எப்படி 5 லட்சம்னு சொல்றீங்க? இன்னைக்கு அந்த புதிர் விடுபட்டுச்ச 20 லட்சம் பேர் இறந்திருக்காங்க. அன்னைக்கே உலக சுகாதார நிறுவனம் WHO இந்த 5 லட்சம்ங்கிறத ஏற்றுக்கொள்ளக்கூடியது அல்ல என்று சொன்னார்கள். 20 லட்சம். ஆக விடை கிடைக்கும், விடுகதை விடுபடும், அல்லது அடுத்த ஆட்சி அதற்கான பதிலை சொல்லும். நீங்க சமீபத்தில் பேசின ஒரு பேச்சு ரொம்பவே வைரல் ஆச்சு. இந்தியா கூட்டணியோடைய வலிமையை சந்தேகிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தேகம்னு வார்த்தையை நான் பயன்படுத்துறேன். சரி, அது என்ன சொன்னீங்க கரெக்டா? ஏன் இப்படி அது போச்சு வெளியில? பேச்சை முழுமையாக கேட்காதவர்கள். 3 நிமிஷம் தான் பேசினேன். என்ன சொன்னேன்னா, இந்தியா கூட்டணி வலுவாக இருக்கிறது என்று சொன்னால் நான் மகிழ்ச்சி அடைவேன். ஐ வில் பி வெரி வெரி ஹாப்பி. ஆனால் ஓரங்களில் கொஞ்சம் விரிசல் இருக்கே, இட்ஸ் ஃப்ரேட் ஆன் தி எட்ஜஸ் அப்படின்னு சொன்னேன். இந்தியா கூட்டணியுடைய ஓரங்களில் கொஞ்சம் விரிசல் இருக்கே அப்படின்னு சொன்னேன். அது உண்மைதானே? இப்போ அதே கூட்டத்தில் இப்போ நான் கேட்டதுக்கும் நீங்கள் அதே கூட்டத்தில் சொன்னேன், தமிழ்நாட்டில் இந்தியா கூட்டணி வலிமையாக இருக்கிறது, கேரளாவில் இந்தியா கூட்டணி வலிமையாக இருக்கிறது. ஆனால் மற்ற மாநிலங்களில் அதே வலிமை இருக்கா அப்படிங்கிறத சல்மான் குர்ஷித் தான் பதில் சொல்லணும். ஆனால் அவர் தான் இந்தியா கூட்டணியை உருவாக்குறதுக்கான பேச்சுவார்த்தை குழுவில் உறுப்பினராக இருந்தார். அதானே சொன்னேன். இல்லை, நீங்கள் அதில் சொன்னது இந்தியா கூட்டணி வலிமையாக இருந்தால் நான் மகிழ்ச்சி அடைவேன்னு சொல்லி சொன்னீங்க. ஆமாம். அப்போ வலிமை இல்லை அப்படி தானே பொருள்? இல்லையே, இந்தியா கூட்டணி வலிமையாக இருக்கிறது என்று அந்த பஜ்ஜாங்கிறவர் சொன்னார். அது சல்மான் குர்ஷித்துடைய இணைந்து ஆசிரியர், கோ ஆத்தர், அவர் சொன்னது எனக்கு மகிழ்ச்சியை தருகிறதுன்னு சொன்னேன். இஃப் இட்ஸ் அவர் சொன்னார், அது எனக்கு மிகுந்த ஐ வில் பி வெரி வெரி ஹாப்பி அப்படின்னு. இதை வலிமைப்படுத்த அப்போ என்ன செய்யணும் இந்தியா கூட்டணி? இப்போ நம்ம நீங்கள் சொல்கிறது போல் தமிழ்நாட்டில் இந்தியா கூட்டணி தமிழ்நாட்டில் அதுக்கும் பதில் சொன்னேன். 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கூட்டணியை உருவாக்க முடியாது. 5 ஆண்டுகளும் அந்த கூட்டணியை பேணி காக்க வேண்டும். யூ ஹவ் டு நர்ஸ் த alliance for 5 years. 5 ஆண்டுகள் கூட்டணியை பேணி காக்கணும். இப்போ தமிழ்நாட்டில் திரு ஸ்டாலின் அவர்கள் 5 ஆண்டுகளும் கூட்டணியை பேணி காக்கிறார். அந்த கூட்டணி தலைவர்களை பேசுகிறாரு, அவங்களுடைய கருத்தை கேட்குறாரு. கூட்டணியுடைய கூட்டங்கள், ஏதோ ஒரு நிகழ்ச்சி நடக்குது, கூட்டணி தலைவர்கள்லாம் கூடுறாங்க. அதே மாதிரி கேரளாவில் UDF LDF என்று 2 கூட்டணிகள். நாங்கள் இருக்கிற கூட்டணி, நாங்கள் தலைமை வகிக்கிற கூட்டணி UDF. அதுக்கு ஒரு கன்வீனர் இருக்கார். அந்த கன்வீனர் அடிக்கடி UDF கூட்டணி தலைவர்களை பேசுகிறாரு, சந்திக்கிறாரு, கலந்து பேசுகிறாங்க. ஆக 5 ஆண்டுகளும் பேணி காத்தாத்தான் கூட்டணி வலிமையாக இருக்கும்னு சொன்னேன். அதில் என்ன தப்பு? அதில் ஏதாவது தவறு கண்டுபிடிச்சாங்களா யாராவது? இல்லை, ப. சிதம்பரமே இப்படி பேசிட்டாரு அப்படின்னா என்ன அர்த்தம்? எதை செய்ய வேண்டும் என்று சுட்டி காட்டியிருக்கிறார். ஏன்னா அதையும் சொன்னேன், 4 ஆண்டுகள் இருக்கு, there is still time, there is still to strengthen the alliance. அதையும் சொன்னேன்ல, அதெல்லாம் மறந்துடுறீங்க. அங்கே 4 ஆண்டு இருக்குது, இங்கே ஓராண்டு தான் இருக்குது.
இங்கே தான் கூட்டணியை பேணி காக்குறாங்களே. எனக்கு மகிழ்ச்சி. இங்க களம் வேற மாதிரி மாறிக்கிட்டே இருக்குது. யார் யாரோ கூட்டணி சேர்றாங்க, பாஜகவும் அதிமுகவும் ஒன்று சேர்ந்துட்டாங்க. அவங்க சிரமப்படுறாங்க. எங்க கூட்டணி எந்த இடர்பாடையும் சந்திக்கலையே. எங்க கூட்டணி வலிமையாக இருந்தது, வலிமையாக இருக்கிறது, அடுத்த ஆண்டும் வலிமையாக இருக்கும். அதிமுகவும் பாஜகவும் இப்போ வந்து ஒன்றா சேர்ந்தது அப்படிங்கிறது வந்து இங்கே திமுகவுக்கு ஒரு பெரிய சவாலாக ஏதாவது இருக்குமா? ஒரு விதத்தில் சவால், ஒரு விதத்தில் நன்மை. என்ன சவால், என்ன நன்மை? சவாலுங்கிறது 2 கட்சிகள் ஓட்டை பிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ 2 கட்சியும் கூடிட்டாங்கன்னா ஓட்டு கூடுமில்ல. இவங்களுக்கு இத்தனை சதவீதம், இவங்களுக்கு இத்தனை சதவீதம்ங்கிறது 1+1 2 அல்ல, 1+1 2 அல்ல, 1.5 கூட. ஆனால் 1.5 இருந்தால் கூட 1 விட பெருசு தானே. அதனால 2 கட்சிகள் கூட்டணி என்பது ஒரு வலிமையான கூட்டணி, அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஆனால் பல நன்மைகள் இருக்கு. ஏன்னா பாரதிய ஜனதா கட்சி பல சமுதாயங்களை, பல மக்களை பகையாக நினைக்கிறது. அந்த மக்களும் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியை பகையாக நினைப்பார்கள். சிறுபான்மையினரை மனசுல வச்சு நீங்க சொல்றீங்களா? சிறுபான்மையினர் மட்டுமல்ல, மற்ற சமுதாயத்தினரையும் பாரதிய ஜனதா கட்சி பகையாக நினைக்கிறது. பாரதிய ஜனதா கட்சி முதலாளித்துவ கொள்கையை சார்ந்த கட்சி. உதாரணத்துக்கு அவர்களுடைய பாரதிய மஸ்தூர் சங்கா BMS இருக்க, அவர்களே பாரதிய ஜனதா கட்சி அரசில் இருந்து வேறுபடுறாங்க. சிறுபான்மையை தனியாக பேசுவோம். அவர்களுடைய தொழிலாளர் பிரிவே பாரதிய ஜனதா கட்சி அரசு கொள்கைகளிலிருந்து வேறுபடுறாங்க. அப்படின்னா உழைப்பாளர், தொழிற்சங்கங்கள், தொழிலாளர்களை பாரதிய ஜனதா கட்சி பகையாக நினைக்கிறது, முதலாளித்துவ கொள்கைகளை ஆதரிக்கிறது. ஆக தொழிற்சங்கங்கள் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியை பகையாக நினைப்பாங்கல்ல. பல பிரிவுகள்னு சொன்னது தொழிற்சங்கத்தையும் உட்படுத்தித்தான். இல்லை, நம்ம இப்படி எடுத்துக்கோமே, உங்கள் மாநகரியே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த அந்த பஸ் ஸ்டாப்பில் ஒரு 2-3 கொடி கம்பங்கள் இருக்கும். ஒரு திமுக கொடி கம்பம் இருக்கும், ஒரு அதிமுக இருக்கும், நீங்கள் இருக்கிறதுனால இப்போ காங்கிரஸ் கொடி கம்பம் இருக்கும். ஆனால் இப்போது சின்ன சின்ன கிராமங்களில் கூட பாஜகவுடைய கொடி கம்பங்களை பார்க்க முடியுது. அண்ணாமலை காலத்தில் அந்த பாஜக வளர்ந்துருச்சு அப்படின்னு சொல்லி அவங்க தொடர்ந்து அதை பேசிகிட்டு இருக்காங்களே. கட்சி வளர்ந்துருக்கிறதுங்கிறது வேறு. கட்சியினுடைய விளம்பரம் வளர்ந்துருக்கு. கட்சி வளர்ந்துருக்காங்கிறது தேர்தலில் தானே பார்க்க முடியும். இப்போ உதாரணத்துக்கு ஆம் ஆத்மி கட்சி ஆட்சியில் இருக்கிறாங்க, டெல்லியில் வளர்ந்துருக்கிறதுன்னு அவங்க சொன்னாங்க. ஆனால் தேர்தலில் வேறு முடிவுகள் தான் வந்துச்சு. வளர்ச்சி ஒரு பிரம்மை தான். உண்மையான வளர்ச்சியா இல்லையாங்கிறது தேர்தல் தான். விஜய்ங்கிற ஒரு புது கட்சி, அவரோட கட்சி இப்போ உள்ளே வருது, இந்த தேர்தலுக்கு உள்ளே வருது. விஜய் இந்த கூட்டணிக்குள்ளே வந்துடுவார் அப்படின்னு சொல்லி அந்த அந்த கட்சியில் இருக்கக்கூடிய வந்து பலரும் கூட பேசிகிட்டு இருக்காங்க. ஒருவேளை அந்த கூட்டணிக்குள்ளே விஜயும் போனார் அப்படின்னு சொல்லி சொன்னால் அது இன்னும் ஒரு கூடுதல் சவாலாக மாறுமா? இன்னும் கூடுதலாக சவாலாக மாறுமா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஆனால் கூடுதல் குழப்பம் ஏற்படும். குழப்பத்துக்கும் சவாலுக்கும் என்ன சார் வித்தியாசம்? நிறைய வித்தியாசம் இருக்கு. இப்பவே பாரதிய ஜனதா கட்சி முதலமைச்சரா, அதிமுக முதலமைச்சரா, விஜய் கட்சியுடைய முதலமைச்சராங்கிற ஒரு கேள்வியும் எழுமில்ல. எடப்பாடி பழனிசாமியோட தலைமையில தான் தமிழ்நாட்டில் கூட்டணின்னு அமித்ஷா சொல்லிட்டு போயிட்டாரு அப்படின்னு இன்னைக்கு சொல்றாங்க. அப்படித்தான் ஒரிசால தேர்தல் நடப்பதற்கு 6 மாதத்துக்கு முன்னாடி கூட நவீன் பட்நாயக் தலைமையில் அப்படின்னு சொன்னாங்க. கடைசியில் நவீன் பட்நாயக்கை கவிழ்த்து விட்டாங்களா இல்லையா? எடப்பாடி ஏமாத்திடுவாங்கன்றீங்களா? அது தெரியாது. ஏமாற்றுவது பாரதிய ஜனதா கட்சியுடைய வழக்கம். அதனால ஏமாற்ற மாட்டார்கள்னு உறுதியாக சொல்ல முடியாது. இப்போ எடப்பாடி பழனிசாமி என்ன கேட்டார்னா, ஜாக்கிரதையா இருங்க, எச்சரிக்கையா இருங்க, ஏமாற்றலாம்னு சொல்றேன். ஏமாற்றுவாங்கன்னு சொல்ல மாட்டேன், ஏமாற்றலாம். ஏன்னா பழைய கடந்த காலத்தில்
அப்படிதான் நடந்திருக்கு. எடப்பாடி பழனிசாமி விருப்பத்துக்காக தானே இப்போ அண்ணாமலையை மாத்திட்டு அந்த இடத்துக்கு நயினாரே கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்றாங்க. அவருக்கான அந்த ஒரு பவரை கொடுத்துருக்காங்கல்ல. ரெண்டு பேரும் நேர் எதிராக இருந்தாங்க. இவர் இருந்தால் நான் எப்படி இருக்கிறது, அவர் இருந்தால் நான் எப்படி இருக்கிறதுன்னு போட்டியில் இருந்தாங்க. அதனால் சேர்வதுன்னு முடிவெடுத்த பிறகு அது விவேகமான முடிவு. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் கெட்டிக்காரத்தான முடிவு. நயினாரை கொண்டு வந்ததுனால இன்னும் கொஞ்சம் பாஜகவுக்கு பலம் கூடியிருக்குன்னு நினைக்கிறீங்களா? அதெல்லாம் நான் நினைக்கல. இல்லை, இது கெட்டிக்காரத்தனமான முடிவுன்னு சொல்றீங்களா? அதனால கெட்டிக்காரத்தனமான முடிவுன்னா அண்ணாமலை அவர்களை மாற்றியது கெட்டிக்காரத்தனமான முடிவு. அதில் ஒன்றும் சந்தேகம் கிடையாது. ஏன்னா அவர் இருந்தாருன்னா அதிமுக கூட்டணிக்கே வராது. சார், இப்போ இந்த 2026 தேர்தலில் நாம் இப்படி எடுத்துக்குவோம் சார். திமுக கூட்டணி, அதிமுக பாஜக கூட்டணி, விஜய் தனியாக ஒரு அணி, இந்த பக்கம் சீமான் ஒரு அணி அப்படின்னு சொல்லி ஒரு 4 முனை போட்டியாக வருதுன்னு வச்சுக்கோங்க. தேர்தல் களத்தை நம்ம சந்திக்கிறோன்னா அப்போ ஈஸியாக திமுக கூட்டணி ஜெயிச்சிருமா, இல்லை அப்பையும் ஏதாவது சிக்கலும் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி வெல்லும். யார் வந்தாலும் எப்படி சேர்ந்து வந்தாலும், அவங்க சேர்ந்தாலும் பிரிந்தாலும் கூடினாலும் பிரிந்தாலும் திராவிட முன்னேற்ற கழக அணி வெல்லும். என்ன நம்பிக்கையில் சொல்றீங்க? நம்பிக்கைன்னா பழைய தேர்தல் வரலாறு, இந்த கூட்டணி பலமான கூட்டணி என்பது பல முறை நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. பாராளுமன்ற தேர்தலில், சட்டமன்ற தேர்தலில், உள்ளாட்சி தேர்தலில் இது வலிமையான கூட்டணி. காரணம் சென்டர்னு ஒன்று இருக்கு, நடுநிலை, மத்திய ரேகை. அதில் இடதுசாரி பார்வை, வலதுசாரி பார்வைன்னு இருக்கு. லெஃப்ட் ஆஃப் சென்டர், இடதுசாரி பார்வை. மைய ரேகை தான், ஆனால் இடதுசாரி பார்வை. அது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இருக்குது, காங்கிரஸ் கட்சிக்கு இருக்குது, விடுதலை சிறுத்தைகளுக்கு இருக்குது, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு இருக்குது, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு இருக்குது, முஸ்லீம் லீக் கட்சிக்கு இருக்குது. ஆக இடதுசாரி பார்வையில் அவர்கள் ஒற்றுமையாக இருக்காங்க. இடதுசாரி இல்லை, இடதுசாரி பார்வை. அது மக்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். இப்போ பாரதிய ஜனதா கட்சி அதிமுக கூட்டணி வச்சுக்கோங்க. பாரதிய ஜனதா கட்சி முழுமையாக வலதுசாரி பார்வை. அதிமுக நிலைப்பாடே தெரியலையே. ஜெயலலிதா இருந்த வரைக்கும் ஒரு வலதுசாரி பார்வை, எம்ஜிஆர் இருந்த காலத்தில் ஒரு இடதுசாரி பார்வை, அதுக்கப்புறம் எடப்பாடி பழனிசாமிக்கு எந்த பார்வையினே எனக்கு தெளிவாக சொல்லிருக்காரு. கொள்கை அப்படிங்கிறது வேற, கூட்டணி அப்படிங்கிறது வேற. அப்படின்னா என்ன அர்த்தம்? கொள்கையின் அடிப்படையில் தான் கூட்டணி. வேலை திட்டம்ங்கிறது வேற இருக்கலாம், காமன் மினிமம் ப்ரோக்ராம் வேற. கொள்கையில் உடன்படணும். இல்லை, வலதுசாரி பார்வை உள்ள கட்சியும் எந்த பார்வையும் இல்லாத கட்சியும் எவ்வளவு நாளைக்கு கூட்டணியில் இருக்க முடியும்? முரண்பாடுகள் வெடிக்கத்தான். சரி, அப்போ இந்த கொள்கையவே விட்டுட்டு ஒரு கூட்டணிக்கு போயிருக்காரு எடப்பாடி அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு அழுத்தம் காரணமா இருக்குமா, இல்லை விரும்பி ஓகே அழுத்தம் காரணமாங்கிறது அவங்கள தான் கேட்கணும். வேறு வழி இல்லை அவருக்கு. எடப்பாடி திரும்ப திரும்ப சொல்றாரு, எங்களுக்கு எதை பற்றியும் கவலை இல்லை, எங்களுடைய ஒரே நோக்கம் திமுக கூட்டணியை தோற்கடிக்கணும். அவரால் தனியாக அதிமுக திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியை தோற்கடிக்க முடியாதுன்னு அவருக்கு தெரியும். அவருடைய வீரமான பேச்சை நான் பாராட்டுகிறேன். ஆனால் அதிமுக இன்று தனியாக திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியை தோற்கடிக்க முடியாது. ஆகவே யாருடைய உதவியாவது வேணும், யாருடைய கூட்டையாவது வேணும். பாரதிய ஜனதா கட்சியை சேர்த்திருக்காங்க. அந்த கூட்டணி கூட திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியை அடுத்த தேர்தலில் வெற்றி பெற முடியாது. அதிமுகவுடைய வலிமை குறைஞ்சிக்கிட்டே வருதுன்னு நினைக்கிறீங்களா? ரொம்ப குறைஞ்சிருக்கு. ஆனால் அவர்களுக்குள்ள 3-4 குழுக்கள் இருக்கின்றன. ஓபிஎஸ் தனி, செங்கோட்டையன் தனி, வேலுமணி தனி, பழனிசாமி தனிப்பெரும் குழு. ஆக பல குழுக்கள் இருக்கின்றன, பல குரல்கள் எழுகின்றன. இல்லையா, கடந்த முறை அமித்ஷா வந்தப்போ மோடி வந்த சமயங்கள்லாம் 2 பேரையும் கையை பிடிச்சி சேர்த்து வச்ச மாதிரி இந்த தடவை சேர்த்து கத்தி வச்சுட்டாங்கன்னா முடியாது. அது எப்படி முடியும்? அங்கே நினைச்சா நடக்காதா சார்?
அங்கே நினச்சா ஒரு கட்டாய திருமணம் பண்ணலாம். கட்டாய திருமணம் பண்ணுறதுனால குடும்பம் நடத்துகிறாங்கன்னு அர்த்தமா? இது அப்போ லவ் மேரேஜ் கிடையாது. கண்டிப்பாக கிடையாது, கண்டிப்பாக கிடையாது. கட்டாய திருமணம் பண்ணலாம். லவ் மேரேஜ்லேயே நிறைய டைவர்ஸ் போயிட்டு இருக்கு சார். அதெல்லாம் விடுங்க, அது சமுதாய பிரச்சனை. இப்போ அரசியல் பற்றி பேசலாம். இங்கே நம்ம தமிழ்நாட்டு முதலமைச்சரோட ஆளுநருக்கு எதிரான அந்த சட்ட போராட்டங்கள் அப்படிங்கிறது தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. அதையே நீங்கள் கவனிச்சிட்டு இருக்கீங்க, அதை எப்படி பார்க்குறீங்க? ஆளுநர் தவறு, தமிழ்நாடு அரசுடைய சட்ட நிலை சரி. ஒவ்வொரு விஷயத்துக்கும் கோர்ட்டுக்கு போக வேண்டிய சூழல் இருந்துக்கிட்டே இருக்கு. அந்த சூழ்நிலையை ஆளுநர் ஏற்படுத்தியிருக்காருல்ல. வேற என்ன பண்ணுறது? தெருவில் வந்து சண்டை போட முடியும்? தினமும் ஆளுநருக்கு கருப்பு கொடி காட்ட முடியும்? அவரவர்களுடைய வேலை இருக்குல்ல, அன்றாட வாழ்க்கை நடக்கணும்ல. இப்போ பாருங்க, 12 பல்கலைக்கழகங்களுக்கு துணைவேந்தர் கிடையாது. இதற்கு ஆளுநர் முழுக்க முழுக்க பொறுப்பு. முன்னாடி எல்லாம் இதே சட்டம், காமராஜ் காலத்தில், பக்தவச்சலம் காலத்தில், அண்ணா காலத்தில், கருணாநிதி காலத்தில் இதே சட்டம் தான். அன்றைக்கும் ஒரு ஆளுநர் இருந்தார். வேண்டிய கட்சி வேண்டாத கட்சியுடைய நியமனமாக ஆளுநர் இருந்தார். காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தது, பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் இருந்தது, விபி சிங் இருந்தார், தேவகவுடா இருந்தார். அவர்களும் ஆளுநரை நியமித்தார்கள். ஆனால் அப்பெல்லாம் இந்த சட்டத்துக்கு இந்த மாதிரி விபரீதமான வியாக்கியானம் தந்தது கிடையாது. இந்த ஆளுநர் தானே இதை செய்கிறாரு. அதனுடைய விளைவு என்ன? 12 பல்கலைக்கழகங்களுக்கு துணைவேந்தர் கிடையாது. சென்னை பல்கலைக்கழகம் உட்பட 1857 தொடங்கப்பட்ட சென்னை பல்கலைக்கழகத்துக்கு உட்பட துணைவேந்தர் கிடையாது என்பது வெட்கக்கேடு. அதற்கு முழுக்க முழுக்க ஆளுநர் பொறுப்பு. சட்டம் திருத்தினாங்க, ஆளுநர் அதற்கு ஒப்புதல் தர மாட்டேன்னார். அவர் செய்தது தவறு என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்து விட்டது. இந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டதாக கருதப்படும்னு தீர்ப்பு தந்துட்டாங்க. அதுக்கு பிறகு அந்த சட்டம் அமலுக்கு வந்த பிறகு இந்த உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு தந்திருக்கிறது. அது ஒரு பின்னடைவு தான் அரசுக்கு. ஆனால் உச்சநீதிமன்றத்துக்கு போவாங்கன்னு நான் நினைக்கிறேன், எனக்கு தெரியாது, எதிர்பார்க்க. இப்போ நிதி ஆயோக்குடைய இந்த கூட்டத்துக்கு முதலமைச்சர் போயிருக்காரு. இவ்வளோ வருஷமாக போகாமல் இப்போ ஏன் போகிறாரு அப்படின்னு சொல்லி ஒரு விமர்சனமும் ஒரு பக்கம் வந்துகிட்டு இருக்குது. இது போகிறதுனால என்ன பயன்? இதனால் ஏதாவது தமிழ்நாட்டுக்கு நல்லது நடக்குமா? தமிழ்நாட்டுக்கு நல்லது நடக்குமா இல்லையாங்கிறது கூட்டம் உறுதிய முடிவுகளை பொறுத்து. இன்றைக்கி தான் கூட்டம் நடக்குது. கூட்டம் நடப்பதற்கு முன்னாலேயே இந்த கூட்டம் தோல்வி என்னெல்லாம் சொல்வது பொறுப்பல்ல, ஒரு பொறுப்பான பேச்சாக இருக்காது. கூட்டம் நடக்குது. 4 மணி போல் முதலமைச்சர் பிரதமரை சந்திக்கிறார். அதற்கு பிறகு தான் கூட்டத்துக்கு போனது பயன் தந்ததா இல்லையா என்பதை தீர்மானிக்க முடியும். ஆனால் பயன் தருங்கிற நம்பிக்கையில் தானே கூட்டத்துக்கு போகிறோம். இப்போ ஒருத்தர் சந்திக்கிறோம்னா இந்த சந்திப்பு பயன் தருங்கிற அடிப்படையில் தானே. அது வரைக்கும் முதலமைச்சரை நான் பாராட்டுகிறேன். விவேகமான முடிவு. எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் இப்போ பயன் தருங்கிற நம்பிக்கையில் நீத்தி ஆயோக் கூட்டத்துக்கு போயிருக்கிறாரு. பிரதமரை சந்திப்பதற்கு நேரம் கேட்டிருக்கிறாரு, நேரம் கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு மாலையில் பார்ப்போம். ஒரு முன்னாள் நிதி அமைச்சராக கடந்த 4 ஆண்டு திமுக ஆட்சியை மதிப்பிட சொன்னால் எப்படி மதிப்பிடுங்க? எவ்வளோ மார்க் கொடுப்பீங்க? மார்க்கெல்லாம் நான் போடுறதே கிடையாது. மார்க்கு எந்த பேட்டியிலையும் நான் மார்க் போட்டது கிடையாது. ஆனால் இந்தியாவுடைய மாநிலங்களில் வளர்ச்சியில், பொருளாதார வளர்ச்சியில் முதல் மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது என்பதை நீத்தி ஆயோக் மத்திய அரசே ஒப்புக்கொண்டு அவர்களுடைய அதிகாரபூர்வமான புள்ளி விவரங்கள் இந்தியாவிலேயே தமிழ்நாடு முதல் இடத்துல இருக்குது. கணிசமான வளர்ச்சி, ஏதோ 7.5 7.8 அந்த வளர்ச்சி. அதனால் அபரிதமான வளர்ச்சி ஏற்பட்டிருக்கு, அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. கல்வித்துறையில், சுகாதாரத்துறையில், எஜுகேஷன் அண்ட் ஹெல்த் முன் வரிசை மாநிலங்களில் தமிழ்நாடு இருக்குது.
தமிழ்நாடு மட்டும் இருக்குன்னு சொல்லலை, கேரளா இருக்குது, மற்ற ஒரு 2 மாநிலம், ஹிமாச்சல் பிரதேஷ் இருக்குது, கோவா இருக்குது. பாரதிய ஜனதா கட்சி ஆளுகின்ற மாநிலங்கள் இருக்குது, அல்லாத கட்சிகள் ஆளுகின்ற மாநிலமும் இருக்குது. அதில் தமிழ்நாடு ஒன்று என்று எனக்கு பெருமை. 3வது, தொழில்துறையில் கடந்த 2-3 ஆண்டுகளாக முதலமைச்சர் எடுத்த முடிவுகள் அதோட பயன் தெரியுது. பெரிய தொழில் துறை வளர்ச்சி ஏற்பட்டு கொண்டு இருக்கிறது, ஏற்படும். இன்னொன்று, எதிர்க்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்களை எல்லாம் பாஜக வஞ்சிக்குது அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து குற்றச்சாட்டுகளை முன் வச்சுக்கிட்டே இருக்கிறோம். அதில் இப்போ லேட்டஸ்ட்டாக சேர்ந்துருக்கிறது கீழடியும் சேர்ந்துருக்குது. இந்த கீழடி ஆய்வறிக்கையை அமர்நாத் ராமகிருஷ்ணன் அனுப்பியிருக்காரு, அதை திருப்பி இப்போ அனுப்பியிருக்காங்க, திருத்தங்கள் கேட்குறாங்க. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இந்த தமிழ்நாடு பண்பாடு, அந்த கலாச்சாரம் அதெல்லாம் சிதைக்க நினைக்கிறாங்களா? அதை எப்படி எடுத்துக்கிறது? இல்லை, அதாவது எவ்வளவு தொந்தரவு கொடுக்க முடியுமோ, எவ்வளவு தொந்தரவு கொடுக்க முடியுமோன்ற முயற்சி பண்ணுறாங்க. இந்த கீழடி ஆய்வு நூல் அறிக்கை பல ஆண்டுகள் ஆகிவிட்டன இல்லையா? என்னைக்கு வந்துச்சுன்னு தெரியாது, ஒரு 5-6 வருஷம் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன், கூடவே இருக்கும். திடீரென்று இப்போ என்ன கீழடி ஆய்வறிக்கையில் தவறு கண்டாங்க? அறிக்கை வந்த உடனே சொல்லியிருக்கணும். அவர்கள் நியமித்த அதிகாரி தானே ஆர்கியலாஜிக்கல் சர்வே, அது தமிழ்நாடு அரசு நியமித்த அதிகாரி அல்லவே. அவர்கள் நியமித்த ஒரு அறிஞர், நிபுணர், தொல்லியல் ஆராய்ச்சியில் புகழ் பெற்றவர். அவர் அறிக்கை கொடுத்து எந்த வருஷம் கொடுத்தாருன்னு எனக்கு உடனடியாக நினைவுக்கு வரல. ஒரு 5-6 வருஷமாவது இருக்குமில்ல? இருக்கும். திடீரென்று என்ன குறை காண்றாங்க, திருத்துங்கன்றாங்க. இதில் இப்போ நம்ம தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய இந்த கல்வி நிதி இதெல்லாம் இப்போ நிறுத்தி வச்சுருக்காங்கல்ல சார், இப்போ இதை நம்ம பெறத்துக்கு என்ன வழி இருக்குது? இதுக்கும் சட்ட போராட்டம் மட்டும்தான் தீர்வாக இருக்குமா, இல்லை வேறு ஏதாவது வழிகள் இருக்கு? சட்ட போராட்டம் ஒரு தீர்வு. தமிழ்நாடு அரசு அடுத்த தேர்தலை சந்திக்க போகுது. தமிழ்நாட்டில் அந்த தேர்தலில் மீண்டும் திராவிட முன்னேற்ற கழக அரசை, அந்த திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியை மக்கள் தேர்ந்தெடுத்தாங்கன்னா அது பெரிய அடி பாரதிய ஜனதா கட்சியுடைய அணுகுமுறை, கொள்கைகளுக்கு, சட்டங்களை திரிப்பதற்கு, நிதிகளை மறுப்பதற்கு பெரிய அடி. அது தமிழ்நாடு அரசு முதலமைச்சர், தமிழ்நாடு அரசு அதனுடைய முதலமைச்சருடைய நிலைப்பாடை நியாயப்படுத்தும் மக்களுடைய தீர்ப்பு. தமிழ்நாடு அரசு இந்த 4 ஆண்டுகளில் முதலமைச்சர் நிறைய திட்டங்கள் அறிமுகப்படுத்திக்கிட்டே இருக்காரு. மாணவர்களுக்கான திட்டங்கள், பெண்களுக்கு அப்படின்னு சொல்லி நிறைய இருக்குது. உங்களுக்கு இதில் பர்டிகுலராக இது எனக்கு ரொம்ப இது எனக்கு பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சது, ஒரு நல்ல ஐடியாவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எது? காலை உணவு, அது அற்புதமான திட்டம். முதலமைச்சர்கிட்டே நான் ஒரு முறை சொன்னேன், காலையில் பல குழந்தைகள் பசித்த வயிறோடு தான் வர்றாங்க. முன்னாடி மதிய உணவு இல்லாததனால் மாடு மேய்க்க போனாங்க குழந்தைகள். அதை பார்த்து தான் காமராஜர் ஒரு பையனை கூப்பிட்டு, ஏன் நீ மாடு மேய்க்கிற? ஐயா, நான் மாடு மேய்க்காட்டி யார் சாப்பாடு போடுவாங்க அந்த பையன் சொன்னான். அப்போ தான் ஒரு பொறி தட்டியது அதற்கு. ஓஹோ, சாப்பாடு இல்லை, மதிய ஒரு வேளையாவது உணவு போடவில்லை. ஆனால் காலையில் பல குடும்பங்களில், ஏன்னா கணவனும் மனைவியும் வேலை பார்க்குறாங்க, காலையிலேயே வேலைக்கு போயிடுறாங்க. கிராமத்திலேயும் கூட காலையிலேயே கூலி வேலைக்கு போயிடுறாங்க, அல்லது உழவு வேலைக்கு போயிடுறாங்க, அல்லது வேறு ஏதாவது வேலைக்கு போகிறாங்க. காலையில் பசித்த வயிற்றோடு தான் குழந்தை வருதுன்னு தெரிஞ்சு காலையிலையும் உணவு தருவேன் என்று சொன்னது மிக பெரிய திட்டம், எனக்கு மிக பிடித்தமான திட்டம். அதை சரியாக விளம்பரப்படுத்தலையோன்னு நான் பல முறை யோசிக்கிறேன். நிறைய விஷயங்களை கூட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. இந்த பேட்டியை முடிக்கிறதுக்கு முன்னாடி இது கேட்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். நான் ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன், உங்களை உங்கள் ஊரில் மாநகரியில் நான் பேட்டி எடுக்கும் போது, பேட்டி முடிக்கிற தருவாயில் தான் இந்த கேள்வியை கேட்டேன். என்ன சார் படம் கடைசியாக பார்த்தீங்க, ஏன் ரொம்ப சீரியஸாகவே இருக்கீங்கன்னு சொல்லிட்டு. அப்போ நீங்கள் சொன்னீங்க, தவமாயை தவமிருந்து சேரனோட படம் பார்த்து தான் நீங்கள் சொன்ன எனக்கு ஞாபகம் இருக்குது. அதுக்கப்புறம் ஏதாவது படம் பார்த்தீங்களா? அதுக்கப்புறம் தமிழ் படம் பார்க்கல,
ஆ, ஆங்கில படம் ஒன்று பார்த்தேன், என்ன படம் சார்? ஓப்பன் ஹைமர். ஆ, அணு ஆயுதத்தை கண்டுபிடித்த ஓப்பன் ஹைமர் படத்தை டெல்லியில் ஒரு தியேட்டரில் போய் பார்த்தேன். ஓ, தேட்டருக்கு போனீங்க? அது வீட்டில் அந்த இது ஓடிடிலாம் வந்துருச்சு, அதெல்லாம் பார்க்கறதுக்கு நேரம் பார்க்குறதே கிடையாது. கிரிக்கெட் போட்டியை பார்ப்பேன், டென்னிஸ் போட்டியை பார்ப்பேன், ஃபுட்பால் போட்டியை பார்ப்பேன். அது பாட்டுக்கு தொலைக்காட்சி ஓடிக்கிட்டு இருக்கோம், நான் எழுதிக்கிட்டு இருப்பேன், அது படிச்சுக்கிட்டு இருப்பேன், அப்பப்போ தலை நிமிர்த்து பார்ப்பேன். ஆனால் தொலைக்காட்சியும் படங்களில் பார்க்கறதில்ல, தியேட்டர்லேயும் படங்களை பார்க்கறதில்ல. பாட்டாவது ஏதாவது கேட்பீங்களா அப்பப்போ? பாட்டெல்லாம் ஏதாவது இதை விருப்பப்பட்டு கேட்குற பாட்டு? அதுக்கெல்லாம் எழுத்து படிப்பு, அதுதான் காலையில் நடைப்பயிற்சி. இது சமீபத்தில் ஒரு நண்பர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது ஒரு விஷயத்த சொன்னார். ஸ்கார்பியோ கார் நீங்கள் வச்சுருந்த சமயத்தில் ரோட்டில் போனால் 100க்கு மேலே போன்னு சொல்லி விரட்ட சொல்லுவீங்களாம். அப்படியா? அப்படி எதாவது பண்ணுவீங்களா? இல்லை இல்லை, இப்போவுமே நெடுஞ்சாலைகள் எல்லாம் தரமாயிடுச்சு. உலகத்தரம், உலகத்தரத்துக்கு கூட நெடுஞ்சாலைகள் இருக்கு. நெடுஞ்சாலைகள் உலகத்தரம்னு இருந்தால் இந்த காரும் உலகத்தரம், உலக வேகத்தில் போகக்கூடாது. இப்பெல்லாம் எவ்வளோ ஸ்பீடில் போகிறாங்க சார்? போகிற சொல்கிறீங்க இப்போ கூட குறைஞ்சிருச்சா? இல்லை இல்லை இல்லை, அதெல்லாம் கூட இல்லை. 80 கிலோமீட்டருக்கு குறைஞ்சி விடுறதில்லை. பல நேரங்களில் 100 கிலோமீட்டர் போகும். 80 கிலோமீட்டர் கூட போடாட்டி எதுக்கு காரு மாட்டு வண்டி? அதிகம் காரை பயன்படுத்துறதில்லன்னு நினைக்கிறேன். பெரும்பாலும் விமான பயணங்கள் தான் அதிகம் இருக்குது உங்களுக்கு, நான் கவனிக்கிறேன். நான் ஒரு ஊர்லேருந்து ஒரு ஊருக்கு போகிறது விமான பயணம் தான். தொகுதியில் சிவகங்கையில் தமிழ்நாட்டில் சுற்றுப்பயணம் செய்யும் போதெல்லாம் கார் தானே. சென்னையிலேருந்து திருச்சி போகிறேன், அதுக்கப்புறம் கார் தானே. அந்த நூலகத்துக்கு வரவேற்பு எப்படி இருக்குது? ஊரில் தொடங்கப்பட்ட நூலகத்துக்கு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கூடுது. நாள் பத்திரிகைகள், நாளிதழ்களை, மாத இதழ்களை படிக்கிறவங்க வர்றாங்க. ஆனால் இப்போ விடுமுறை, பல்கலைக்கழக விடுமுறை. இந்த பல்கலைக்கழகம் ஆண்டு தொடங்கும் போது ஜூன் மாதத்தில், ஜூலை மாதத்தில் தொடங்கும் போது நிறைய பேர் வருவாங்க, அது ஒன்றும் சந்தேகமே கிடையாது. இப்போ சுற்றுலா பயணிகள் மாதிரி பள்ளிக்கூடங்கள், கல்லூரிகள் எல்லாம் பஸ்ஸில் வந்து பார்த்துட்டு போகிறாங்க. குழந்தைகளை கூட்டியாந்து, ஆசிரியர்களும் குழந்தைகளையும் பிள்ளைகளையும் கூட்டியாந்து நூலகத்தை அறிமுகம் செய்கிறாங்க, நூலகத்தை சுற்றி பார்க்க சொல்கிறாங்க. அதுவே எனக்கு மகிழ்ச்சி. ஒரு பெரிய சாதனை இல்லை அது? சாதனைன்னு சொல்ல மாட்டேன், எனக்கு ஏதோ தோணுச்சு, கட்டணும்னு தோணுச்சு, கட்டிட்டோம். இனிமேல் பல்கலைக்கழகம் பார்க்க வேண்டியது. நாளை கூட நாளை மறுநாள் துணைவேந்தரை பார்க்குறேன், எப்படி மேம்படுத்தலாம்னு. அழகப்பா பல்கலைக்கழக துணைவேந்தரை சந்திக்கிறதுக்கு நேரம் குறிச்சிருக்காங்க. போக போக நல்ல பயன்பாடு இருக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இப்போவே எந்த எந்த காலத்தில் அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு வருவாங்க, அண்ணா நூலகத்துக்கு வருவாங்க, எந்த பல்கலைக்கழக நூலகத்துக்கு கல்லூரி மாணவர்களும் பள்ளி மாணவர்களும் பஸ்ஸில் வந்து சுற்றுலா பயணிகள் மாதிரி பார்க்குறாங்க. இதுதான் முதல் முறை நான் கேள்விப்பட்டிருக்கேன். கிரிக்கெட்டை தான் பார்க்குறீங்களா சார்? கிரிக்கெட்டு தினமும் பார்க்குறேன். ஐபிஎல்ல யார் ஜெயிப்பாங்கன்னு ஏதாவது தோணுச்சா உங்களுக்கு தடவை? அது அன்னைக்கு ஆடுறதை பொறுத்து. இப்போ நேற்று ராயல் சேலஞ்சர்ஸ் தோற்று போச்சு, முந்தா நாள் குஜராத் டைட்டன்ஸ் தோற்று போச்சு. அவங்க ரெண்டு பேரும் ஏற்கனவே கணக்கு தான் இருந்துச்சா? இது இந்த கடைசி நாள் சரிவு நான் எதிர்பார்க்கலாம். குஜராத் டைட்டன்ஸ் ஜெயிக்கும், ராயல் சேலஞ்சர்ஸ் ஜெயிக்கும் தான் நினச்சேன். ஏன்னா அவர்கள் யாரை போயிருந்தாங்க, டெல்லி கேபிட்டலையும் லக்னோ சூப்பர் ஜெயண்ட்டையும் ஹைதராபாத் சன்ரைஸையும் அவங்க கடைசியில் இருக்காங்க, இவங்க ரெண்டு பேரும் மேலே இருக்காங்க. ஆனால் அன்னைக்கு ஆடுறதை பொறுத்து தான். அரை இறுதி, இறுதி போட்டி எழும்போது அன்றைக்கு என்ன டீம் ஆடுதோ, எந்த டீம் வேணாலும் எந்த டீமையும் தோக்கடிக்கலாம். அந்த அளவுக்கு இன்னைக்கு விளையாட்டு வீரர்கள் இருக்கிறாங்க. ஸ்டேடியத்துக்கு எப்போ கடைசியாக போய் பார்த்தீங்க நேரில்? ஸ்டேடியத்துக்கு பார்த்தது ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி. இங்கே ஒரு விராட் கோலி ஆடுறாருன்னு சொன்னாங்க, சேப்பாக்கத்துக்கு போய் பார்த்தேன். ஆனால் வெயில் கடுமையான, அதுக்கு பிறகு ஒன்றும் போகலை.
ஒரு முறை டெல்லியில் அருண் ஜேட்லி கூப்பிட்டாரு. அதுவும் 10 வருஷம் ஆச்சு. அந்த 2 ஸ்டேடியத்தை தவிர தொலைக்காட்சியில் தான் தொலைக்காட்சியில் கிரிக்கெட் மேட்ச் பார்க்கறது தான் அந்த விளையாட்டினுடைய நுணுக்கங்களை புரிஞ்சுக்க முடியும். சமீபத்தில் தான் அந்த ஆர்வம் வந்துச்சா சார், இல்லை அப்போ படிக்கிற காலத்துல கிரிக்கெட் ஆர்வமா? நான் எப்போவுமே கிரிக்கெட் மேட்ச்சு, டென்னிஸ் மேட்ச்சு, இப்போ 4-5 வருஷமாக ஃபுட்பால் மேட்ச்சு, பாஸ்கெட் பால் மேட்ச் பார்ப்பேன். பேட்டை ஒரு தடவை தூக்கியிருக்கீங்களா சார், அடிச்சிருக்கீங்களா ஏதாவது? பள்ளிக்கூடத்தில் ஆ பள்ளிக்கூடத்தில் இப்போ பேட்டை வீசினா பேட் தான் பறக்கும். நன்றி சார், நிறைய விஷயங்களை எங்கள் கூட பகிர்ந்துகிட்டு நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.